ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரித்தி ராக் ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணிக்கு தான் போகிறோம். திருமலைக்கேணிக்கு உள்ளே போகும்போதே இந்த ஆர்ச்லாம் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போகும்போதே சைடில் நிறையா காடுங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போச்சு. இப்படி உள்ளே போய் நிறையா பாதைங்க பிரிஞ்சு கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் வந்துருச்சு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா செந்துறை மெயின் ரோட்டில் இருக்குது. செந்துறை மெயின் ரோட்டில் இருந்து அந்த ஆர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனோம். கோவிலுக்கு போகிற பாதையே பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக, எந்த வகையான மேடு பள்ளமும் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. சுற்றி வேற காடில், அதனால நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் வந்துருச்சு. அப்படியே அங்கே இருக்க ஸ்டெப்ஸில் மெதுவாக கீழே இறங்கி போய் அங்கே இருக்க பெரிய கொடி கம்பத்தை பார்த்து சாமி கும்பிட்டோங்க. அப்படியே அந்த கோபுரத்து மேலே இருக்க அந்த சின்ன சிலைகளெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் நம்ம முருக பகவானை பார்த்து சாமி கும்பிட்டோங்க. நாங்கள் போன டயத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால சிம்பிளாக ஈஸியாக போய் நல்லா சாமியை பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். பார்க்கும் போதே தெரியுதுல இந்த கொடிக்கம்பம் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குன்ட்டு. அப்படியே இந்த கொடிக்கம்பத்தை உச்சி வரைக்கும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரைட்டில் திரும்பி கொஞ்சம் கோபுரத்து மேலே இருக்க சின்ன சின்ன சிலைகளை பார்த்து சாமி கும்பிட்டோங்க. கோபுரத்து மேலே 7 சாமிகளும் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே நம்ம முருக பகவானை பார்க்க சாமி கும்பிட போயிட்டோம். முருக பகவான் அவரோட ஆலயத்துக்குள்ளே அழகாக அலங்காரத்தோடு இருந்தார். அதை நாங்கள் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம கொடுத்த மாலையையும் மற்றவங்க கொடுத்த மாலையையும் முருக பகவானுக்கு போட்டுட்டு அவருக்கு காமிச்ச தீபத்தை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.